வெளிய இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரேடிங் ரொம்பவே ஈஸியா தெரியும். இந்த பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மணி ஈஸியா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு வரும். சேம் டைம் நீங்க ட்ரேடிங் லேர்ன் பண்ணும்போது, ட்ரேடிங்க கத்துக்கும்போதும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுலேருந்து நீங்க நெறைய மணி ஈஸியா சம்பாரிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஆனா அத பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு. நீங்க ஒன்ஸ் வந்துட்டு மணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது தான் தெரியும். ட்ரேடிங் எவ்வளோ கஷ்டம், அதுல எவ்வளோ பிரஷர் இருக்கு, எமோஷன்ஸ் எவ்வளோ ப்ளே ஆகுது, அதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எஸ் ட்ரேடிங் வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டமானது தான். ஆனா ட்ரேடிங் ஈஸி தான். ஸோ புரியலல, ட்ரேடிங் கஷ்டமானது தான். ஆனா அதுல இருக்க ஒரு சில முக்கியமான விஷயத்த நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ட்ரேடிங் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். அந்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான எட்ஜ் இருக்கணும். எட்ஜ்ன்னு நான் எதை மீன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ராப்பரா பேக் டெஸ்டட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்கணும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ண தெரியணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ப்ராப்பரா ஒரு கேபிட்டல் இருக்கணும். மினிமம் 50K மேல நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டிசிப்ளினா இருக்கணும். டிசிப்ளின்னு நான் எத மீன் பண்றேன்னா, நீங்க வச்சிருக்க பிளான எக்ஸாக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுலேருந்து ஒரு ரூல கூட பிரேக் பண்ணாம. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணணும். ஸோ அப்படி பண்ணா தான் உங்களால ட்ரேடிங்ல சீக்கிரமா சக்சஸ் பண்ண முடியும். நான் சொன்ன 4 விஷயத்தையும் தனித்தனியா ரிசர்ச் பண்ணி அத கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே சக்சஸ் பண்ண முடியும். தேங்க் யூ ட்ரேடர்ஸ்.